வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து முள் சீத்தா பார்த்துட்ருக்கோம். இந்த முள் சீத்தா பழம் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் செல்களை வந்து அழிப்பதற்காக இது சித்த மருத்துவத்துலேயும் நம் முன்னோர்களாலையும் பயன்படுத்தப்பட்ட மூலிகையில் இதுவும் ஒன்றுங்க. இது இப்போ எப்படிங்க மூலிகைன்றீங்க, இது ஒரு முள் சீத்தா பழங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, முள் சீத்தா பழம் தான், இல்லைன்னு சொல்லலாம். இந்த முள் சீத்தா பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய வல்லமை படைத்ததுன்னே சொல்லலாம். இது நம் முன்னோர்களாலும் சித்தர்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு அரிய வகை மூலிகை பழம்னே சொல்லலாம். இந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் இருக்கிறவங்க தினந்தோறும் இந்த பழத்தை உட்கொள்ளும் போது வெறும் வயிற்றில் இதை உட்கொள்ளும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் செல்கள் வந்து படிப்படியாக அழிஞ்சிருங்க. இந்த பழத்தில் மட்டும் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது, பழத்தில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதனுடைய தழைகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு கேன்சர் செல்கள் அழிக்கக்கூடிய திறன் பெற்ற ஒரு மூலிகை செடினே கூட சொல்லலாம். இந்த தழைகளை பிரித்து ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா ஒரு 3 கைப்பிடி தலைகளை பிரித்து போட்டு, நல்லா கொழுந்து இலையாக இருந்ததுன்னா பெஸ்ட்டு. கொழுந்து தலைகளை பிரித்து போட்டு நல்லா ஒரு 100-150 ml தண்ணி சுன்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிட்டு, ஒரு டம்ளர் தண்ணி பதத்துக்கு, அதான் 100-150னா ஒரு டம்ளர் பதங்க, ஒரு டம்ளர் பதம் வர அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சி வச்சு இதை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தேநீர் மாதிரி நல்லா வெதுவெதுப்பான சூட்டில் இதை குடிச்சிட்டு வரும்பொழுது உங்களுக்கு கேன்சர்ன்ற வியாதியே இருக்கவே இருக்காதுங்க. படிப்படியாக வந்து குறைஞ்சிரும். எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரிங்க, இதை தினந்தோறும் பயன்படுத்தி பாருங்கள். முதல்ல வந்து நம்மளுக்கு மன வலிமை வந்து அதிகம் தேவைப்படும். கேன்சர் இருக்கிறவங்களுக்கு அந்த பயத்தினாலேயே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் இறந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக கேன்சர்ன்றது எல்லா ஜீவராசிக்குமே, எல்லா மனிதர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் செல் இருக்க தான் செய்யும். அதுக்கு அளவுக்கு அதிகமாகும்போது தான் அது வியாதியாக வந்து உருமாறுதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கேன்சர் செல்கள் வளரக்கூடிய சில பொருட்கள் இருக்குது. அதாவது கலரிங் கலந்த பொருள் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஆக மொத்தம் அதெல்லாம் கட் பண்ணிட்டாவே போதுங்க. கேன்சர் செல் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் உடல்ல இருந்து எல்லாமே வந்து அழிஞ்சிரும். அதாவது நம்ம சொல்கிறது எப்படின்னா, அந்த சிக்கன் பகோடா, இன்னும் இருக்கக்கூடிய பகோடா, வடை, போண்டா, பஜ்ஜி இதெல்லாம் கலர் மாவு கலக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிடணும். விரதம் வந்து அதிகமாக இருக்கணும். விரதம் அதாவது என்னென்னா, சாப்பாட்டை உடம்புக்கு கொடுக்காம விரதம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்ஸ் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும். கேன்சர் செல்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் ஈஸியாக அழிச்சிடலாங்க. அதுலேயும் இந்த முள் சீத்தா பழத்தில் வந்து கேன்சர் செல்கள் அழிக்கக்கூடிய ஆற்றல் அதிகம் படைத்ததுங்க. முள் சீத்தா பழங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரித்து சாப்பிடுங்க. உடலுக்கு அவ்வளவு நன்மை. இது கேன்சர் இல்லாதவர்களுமே சாப்பிட்லாம், எந்த ஒரு தப்புமே கிடையாது. இதெல்லாம் வந்து நம் முன்னோர்களால்